ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஜூஸியான 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கனில் இப்போ வாசனைக்காக நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கிட்டோம். நான் ஏன் ஃபஸ்ட்டே கறிவேப்பிலை போடுறேன்னா, அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த கறிவேப்பிலையை நம்ம நல்லா பிசையும் போது அதோடய ஃப்ளேவர் சிக்கனில் இறங்கும். ஸோ அதனால் கறிவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இப்போ ஜேபி 65 மசாலா நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் 1/2 kg எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதில் ஜேபி 65 1/2 தான் எடுத்துக்கிட்டேன் மசாலா. நெக்ஸ்ட்டு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கிறோம். சிக்கன் அப்போ தான் சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1/2 kgக்கு ஒரு முட்டை அப்படின்ட்டு நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது 1 ஸ்பூனு. அடுத்தது மைதா மாவு, அது நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் இப்போ முட்டை உடச்சி ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். லைட்டாக, ஏன்னா அந்த பொடியிலேயே உப்பு இருக்கும். ஸோ லைட்டாக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கோம், ஸோ அதுலேயே தண்ணி விடும், சிக்கன்லேயும் தண்ணி விடும். அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கிறோம். மாவும் எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், அந்த மசாலாவும் மாவும். 1/2 kgக்கு நான் சொன்ன இது மட்டும்தான் அளவுகள். இப்போ நல்லா கிளறி வச்சிட்டோம். ஊறட்டும். இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயிட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த 65 மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிறத எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கையிலேயே போடும்போது நல்லா தனித்தனியாக போடுங்க. இல்லை ஒரே முட்டை போட்டிங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று நமக்கு ஒட்டிக்கும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க. எண்ணெய் சூடாகாமல் போட்டிங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அந்த மசாலா தனியாகவும் சிக்கன் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் மசாலா சிக்கனோட நல்லா ஒட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எதுவுமே பிரிஞ்சு வரல, எண்ணெயும் நமக்கு கிளியராக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சிக்கனை நல்லா எண்ணெய் காஞ்சோடனே போட்ட உடனே அந்த இதை வச்சு கரண்டியை வச்சு கிளறக்கூடாது. அப்படி இருந்தாலும் நமக்கு மசாலா பிரிஞ்சு வரணும். ஒரு 50 கூட வேண்டாம், ஒரு 20% நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளறி விடலாம். ஈவனாக வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியான ஒரு 65 ரெடி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.